என்னை எங்கள் ஐயா சொக்கலிங்கம் இருக்கிற இதய நோய் மருத்துவர், பெரிய நிபுணர், உங்களுக்கு தெரியும். அவர் ஜப்பானுக்கு போயிட்டு அங்கே போய் 100 வயது வாழ்வது எப்படி என்று நிறைய பேரை அரங்கத்தில் உட்கார வச்சு பாசிட்டு இருக்கும்போது எல்லாம் சிரிச்சிருக்காங்க. ஏன் சிரிக்கிறீங்கன்னு, எங்கள் எல்லாருக்கும் 110 வயசு ஆயிடுச்சு, நீங்கள் 100 வயசு வாழ்கிறதுக்கு தான் மருத்துவம் சொல்லிகிட்டு இருக்கீங்க. இந்த எப்படின்னு கேட்டோன்னே, எப்படி உங்களால் இவ்வளோ உற்சாகமாக 110 வயசு வரைக்கும் வாழ முடியுதுன்னா, முதலில் எங்களுடைய மொழி, அவர் சொன்னது எங்களுடைய மொழி, அதுக்கப்புறம் எங்களுடைய இயற்கையை நேசித்து இயற்கையின் பிள்ளைகளாக நாங்கள் வாழ்வது 2, 3வது மன மகிழ்ச்சி. அப்படின்னு என்னை சந்திக்கும் போதெல்லாம், நீ உன்னுடைய 100வது வயதில் தான் என்னிடத்தில் மருத்துவத்துக்கு வர வேண்டும் என்று எனக்கு அறிவுறுத்துவார். அவர் என்னிடத்தில் ஒன்று சொன்னார், சிமான், உன்கிட்ட எல்லாம் இருக்குது, உன்னுடைய பேச்சை கேட்டு தான் நானே உற்சாகம் அடைந்துக்கிறேன். உன்கிட்ட மொழி இருக்குது, என்கிட்ட மொழி இருக்குது, உன்கிட்ட இயற்கை இருக்குது, என்கிட்ட இருக்குது, ஆனால் நீ மகிழ்ச்சியை மட்டும் வச்சுக்கணும், அது சாத்தியப்படும் நினைக்கிறீங்களான்னு நான் கேட்டேன். அவர் சொன்னார், அந்த மகிழ்ச்சி தான் ரொம்ப முக்கியமாடா உனக்கு அப்படின்ட்டு. அப்போ அந்த மகிழ்ச்சி எனக்கு வேணும்னா ஒரே ஒரு ஆள் தான் எனக்கு உலகத்தில் வேணும், அது என் தம்பி சிங்கம்புலி மட்டும் என் பக்கத்தில் இருந்தால் போதும். அவன் இருந்தான்னா நீங்கள் எந்த நோயும் வராது உங்களுக்கு. அப்படி ஒரு ஆள். விண்ணூர்தி நிலையத்தில் மதுரையில் நான் தனியாக அவன்கிட்ட எப்பவும் சிக்கிறது இல்லை, நாங்கள் ஒரு கூட்டமாக தான் சிக்குவோம். அது குறிப்பாக நானும் என் தம்பி பாலாவும் தான் சிக்குவோம். அன்றைக்கி தனியாக விண்ணூர்தி நிலையத்தில் மாட்டிக்கிட்டேன். எல்லோரும் தூர இருப்பாங்க, வருவாங்க, படம் எடுப்பாங்க, நான் இருப்பேன். இவன் பேச ஆரம்பித்தா நான் கண்ணு கலங்கி கண்ணீர் போட்டு சிரித்து உருள்றேன், இங்கே சாயிறேன் அங்கே சாயிறேன். மொத்த விண்ணூர்தி நிலையமே என்னையே பார்க்குது, யாரை என்னடா ஆச்சு, என்ன பண்ணுறாரு இவர் அப்படின்ட்டு. அவ்வளவு நகைச்சுவையாக பேசக்கூடியவன். அவனோடு அவன் அருகில் இருந்தாலே பசியும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அப்படி ஒரு கலைஞன் அவன். அவனெல்லாம் பங்கேற்றிருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமை. புதிதாக அறிமுகமாக இருக்கிற தம்பி ஸ்ரீராம் கார்த்திக், கிரிசா குரூப், அவங்க படம் நான் பார்த்துருக்கேன், ரொம்ப அருமையாக நடிப்பாங்க. அவங்க எல்லோரும் சேர்ந்து இந்த படத்தை படைத்திருப்பது ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் இங்கே நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற அண்ணன் ஆர்வி உதயகுமார், என் தம்பி ஏஎல் விஜய், நிறைய பேர் பெருமைமிக்க கலைஞர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அதில் என் தம்பி மீரா கதிரவன், அவன் இப்போ ஒரு படம் எடுத்திருக்கான், வெளியீட்டுக்கு காத்திருக்கிறது. இந்த நிலத்தில் இதுவரை யாரும் பதிவு செய்யாத ஒரு காதல் கதையை பதிவு செய்திருக்கிறான், அது விரைவில் வர இருக்கிறது. அதுக்கப்புறம்